அடுத்தவனோட கணவன் நான் சொல்லியும் அவன் அடுத்தவனுடைய கணவன் உனக்கு தெரிஞ்சும் அவன் உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசினா நீ பேசுறது வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. உனக்கு இந்த இடத்துல இடமே வெளியே போ. அது தவறு இல்லையா? உன் மனசுல அவன் இருக்கிறது இருக்கட்டும். அவனுக்கு முறையான விவாகம் ஆயிடுச்சா? சரி, நீ அவன்கிட்ட பழகும் போது அவனுக்கு பெஞ்சாதி இருந்துதா இல்லையா? பெஞ்சாதியானா இருந்துச்சு, கூட இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? யார் சொன்னா? கண்ணால நீ பாத்தியா? அடுத்தவன் பெஞ்சாதியோட கணவனை நீ எப்படி பங்கு போடலாம்? நான் கேக்குறது அதுதான். எழுந்துரு முதல்ல. என்னைக்கு நீ அடுத்தவன் பெஞ்சாதியோட கணவனை பங்கு போடணும்னு நினைச்சு வாழ்ந்ததும் தப்பு. சரி, நான் கேக்குறது உனக்கு புரியுதா? நீ உனக்கு முறைப்படி இப்ப மன்னவன் கிடையாது. உன் மன்னவன் உன்னை கைகளை விட்டுட்டு போயிட்டான். புரிஞ்சுதா? நீ இப்ப மனசுல நினைச்சிருக்கிற உனக்கு வேற ஒரு வாழ்க்கை இதுக்கு முன்னாடியே இருக்கு. அவனுக்கு பெஞ்சாதி இருக்கு, குடும்பம் குட்டின்னு இருக்கு, புள்ள குட்டின்னு இருக்குது. அது இருக்கும்போது நீ எப்படி உள்ள போன? உனக்கு ஒரு வாழ்க்கை சரியில்லை. நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கையும் உன்ன மாதிரியே ஒரு பழுதுபட்ட வாழ்க்கையா இருந்தா தாய் நான் ஏத்துக்கிட்டு 2 பேரும் நல்லபடியா வாழ வைப்பேன். அவன் சொன்ன கதையை விடு. நீ தேர்ந்தெடுக்கிறவனுக்கு ஏற்கனவே குடும்பம் இருக்கு, அவனுக்கு பெஞ்சாதி இருக்கு, அவனுக்கு புள்ள குட்டி இருக்கு. அவன் சந்தர்ப்ப சூழலை சரியில்லை, அவன் பஞ்சாதி அவனை விட்டு போயிருக்கு, ஒண்ணு சேர்ந்திருக்கு, போயிருக்கு. நானே ஒரு பொழுது அவன் பஞ்சாதி வந்து என்கிட்ட வர கேட்டா அவன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்க போறேன். நீ எப்படி ஊடால போன? அவர் எந்திரி, கனி பங்கு கூடா, எந்திரி. நீ அடுத்தவன் பெஞ்சாதியோட மன்னவனை பங்கு போட்டு இந்த வாசல் நீ கேட்க வந்ததே முதல்ல தப்பு. என்ன கொடுத்தா? நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். அவனுக்கு முறைப்படி சர்க்கார்ல விவாகரத்து ஆயிருச்சா? ஆயிருச்சா? அவனுக்கு இப்ப வரைக்கும் விவாகரத்து ஆகாத பட்சத்துல அவன் ஒரு மனைவி, அவன் ஒரு மங்கைய மாலை எடுத்து போட்டு தொட்டு ஒரு மங்க கூட வாழ்ந்து பிள்ளைய பெற்று அவன் சம்சாரி. அப்படித்தானே? முறைப்படி சர்க்கார் இடத்துல அவன் இப்ப வந்து விவாகரத்து வாங்கல. அவன் இப்ப வேற ஒரு பெஞ்சாதியோட மன்னவன், அவனுக்கு புள்ள குட்டி இருக்கு. நீ அவன் கூட வாழ்ந்ததே தப்பு. அவன் இப்ப வேணும்னு வரம் கேட்டு இந்த வாசல் வந்தது மகா கொடி தப்பு. எழுதுரு கொண்டா, எழுதுரு செல்லா செல்லாது. நீ இந்த வாசல் இந்த மண்ணை நீ மிதிக்கவே தகாது. எழுதுரு. அவ கொடுத்த ஐயாவா, எழுதுரு எழுதுரு. அவ கொடுத்த கனிப்பாக்கு கூட நான் என்னைக்கும் இதோ பார், நீயும் ஒரு பெண் பிள்ளை, நான் என்னைக்கும் ஒரு மங்க வாழ்க்கையில விளக்க நானே ஒரு பொழுது அவன் இப்பவே உன்னை தேடி வந்து பேசலாம். நீ அவன்கிட்ட பேச மாட்டியா? புடிவோங்க ஆகாஷா, நீ நல்லவனா இருந்திருந்தால் என்னைய திருத்தி கூட நான் நல்லபடியா வாழ்றேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்தா நான் வாழ வச்சிருப்பேன். அவன் அடுத்தவனுடைய கணவன் உனக்கு தெரிஞ்சும் அவன் உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசலாம். நீ பேச வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. உனக்கு இந்த இடத்துல